வணக்கம். நான் அருப்புக்கோட்டை தங்கப்பாண்டி ஜோதிடர் பேசுகிறேன். அதாவது ஒரு ஜாதகத்தில் வருபவர்கள் எல்லாம் எனக்கு சொல்லித்தராங்க. எப்படி சொல்லித்தராங்கன்னா, சாமி எனக்கு கஜகேசரி யோகம் இருக்குது, கிரகமளிகா யோகம் இருக்குது அப்படின்னு வரவங்களாம் யோகத்தை ஒருத்தர் சொல்கிறாங்க. யோகங்கள் எத்தனையோ இருக்குது. அதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். அதையும் மனப்பாடம் செய்வது வந்துடும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் எந்த யோகம் இருந்தாலும் திசா புத்திகள் நல்லா இருக்கணும். சந்திரனுக்கு நாளில் வியாழம் இருக்கும்போது எனக்கு கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதான். சந்திரனுக்கு 8ல் குருவுக்கு சகல யோகங்கிறாங்க. எல்லா யோகமும் உண்மைதான். ஆனால் அந்த யோகங்கள் எப்போ வேலை செய்யும், எந்த திசாபுத்தியில் வேலை செய்யணும்னா அந்தந்த திசையில் வேலை செய்யும். சகல யோகம்னா ஏற்றாயிரம். சந்திரன் மேலே ஆகும், சந்திரன் கீழே ஆகும். ஆனால் நிலையானது என்ன அப்படின்னா, ஒரு திசை நடக்குது அப்படின்னா, இப்போ உதாரண லக்னம் எந்த லக்னமாக இருக்குங்க. இப்போ தனுசு லக்னத்தை எடுத்துக்கணும். தனுசு லக்னத்துக்கு தனுசு ராசியை லக்னத்துக்கு நாளில் மீனத்தில் குரு இருந்தால் கஜகேசரி யோகம்னு சொல்கிறாங்க. புதனும் சூரியன் இருந்துச்சுன்னா புத ஆதித்ய யோகம்னு சொல்கிறாங்க. அது 7ஆம் பார்வையாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவர் கண்ணியில் பார்த்தாருன்னா ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு வர சொல்கிறேன். அது அந்த வாசல் கேள்வி தான் இருப்பார். அதாவது உண்மையாகவே பார்த்தீங்கன்னா தனுசு லக்னத்துக்கு 7 குறைவர் புதன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 9 குருவே பாக்கியாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன். இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தா சிறப்பு. ஆனால் தனுசு லக்னத்துக்கு மேக்சிமம் பார்த்தீங்கன்னா புதன் திசை நடக்கையில் சூரியன் அங்கே இருந்தாலும் குரு பார்க்கறதுனால சங்கரன் கோயில் ஒரு முறையாவது நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த யோகம் வேலை செய்யும். இது ஜோதிட ஆயுதம். நிறைய ஜோசியர் சொல்லியிருப்பாங்க. இது நானும் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது என்னென்னா, ஒவ்வொரு ஜோசியத்தையும் போயில ஒவ்வொரு ஜோசியத்தையும் தனி தத்துவம், தனி திறமைகள் கண்டிப்பான முறையில் இருக்கும். எந்த ஜோசியரும் குறைஞ்ச ஜோசியர் இருக்க வாய்ப்பு கிடையாது. இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் சிலவங்க பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் நமக்கு நான் நினைக்கிறேன். கருத்துக்களை நீங்கள் கரெக்டாக வாங்கிக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் தள்ளி விடாமல் பாருங்கள். உங்களுக்கு என்ன விஷயம் கிடைக்குமோ அந்த விஷயம் கண்டிப்பாக தேடுற விஷயம் இருக்கும். கஜகேசரி யோகமாக இருந்தாலும் சரி, புத ஆதித்ய யோகமாக சரி, சகல யோகமாக இருந்தாலும் சரி, 4 மூலைகள் கிரகம் இருந்தாலும் என்ன செய்யும் அப்படின்னா, எனக்கு சதுர்கேந்திர யோகம், 4 சதங்க கப்பல் யோகம் அப்படிங்கிறாங்க. பாதி பேர் இன்னைக்கு ஜோதிடம் தெரிஞ்சு தான் வராங்க. இப்போ ஏன்னா யூடியூப் சேனலை பார்த்து கிட்டத்தட்ட நான் ஒரு அனுபவம்னு சொன்னால் 26 வருஷமாக பார்க்குறேன். நானே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துருக்கேன். காரணம் என்ன, கிராமத்தில் இருக்கேன். வந்தவங்க தான் சொன்னாங்க, ஏங்க உங்கள் திறமை இப்படி நீங்கள் இது பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் அனுபவத்தை எங்களோட ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தான் இப்போ இந்த மாதிரி வீடியோலாம் போட இருக்காங்க. திறமை எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு கண்டிப்பாக பெருமை சேருங்கிறது உண்மை. இப்போ நம்ம வேண்டாம்னு சொன்னாலும் அது வரும். ஏன்னா இது இந்த ஷார்ட் வீடியோ போகிறது எதுக்கு போகிறோம்னா, நான் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கேங்கிறத காட்டுறேன். அதே மாதிரி நீங்கள் அறிஞ்சுக்கலாம். அதாவது என்னிடம் நீங்கள் ஜாதகம் வாங்க அப்படிங்கிறத சொல்லாமல் நான் சொல்கிறேன். உங்கள்கிட்ட உங்கள் அருகாமையில் நல்ல சிறந்த ஜோதிடர் இருப்பாங்க. அவங்கள்ட்டலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் ஒரு தீர்வு கிடைக்கும். ஜோதிடம் என்பது 100க்கு 100 உண்மைங்கிறது உண்மைதான். அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஜோதிடர்கள் சொல்லும் விதங்கள் ஒவ்வொரு கருத்தும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சங்கரமுறை எழுந்தணும்னா அதுக்கு ஒரு உரிய இது குரு பார்த்தா நாங்கள் போகணும். இது கண்டிப்பான முறையில் நான் கண்ட அனுபவம். நான் 30 வருஷம் ஜாதகத்துறையில் இருக்கேன். இந்த பலன் சொல்ல ஆரம்பித்து கிட்டத்தட்ட 25-26 ஆண்டு ஆச்சு. இந்த 26 ஆண்டுகள் என்னென்னா, இதை நான் அந்த வீடியோவில் பேசுகிறதுலாம் பெருசாகவே நினைக்கல. ஏன்னா உண்மை தான். ஏன்னா நமக்குன்னு ஒரு ஸ்டார் ஆஃப் டைம்ங்கிற போது என்னென்னா அந்த திசை வரையில் நம்ம கொண்டு வரும். கிரகம் உண்மைனா கண்டிப்பாக கொண்டு வரும். அது மாதிரி என்னென்னா என் அனுபவங்களையும் ஷேர் பண்ணுற மாட்டேன். அதாவது எப்படின்னா, நான் சில டிவிலாம் பெரிய டிவிலாம் பேசியிருக்கேன் ஒரு நேரம். அதை நான் சொல்ல விரும்பலை. ஆனால் இருந்தாலும் இப்போ என்னன்னா நமக்கு இந்த சிறுவர்களை பற்றி ஒன்றும் சரியாக தெரியாது. இன்னைக்கு குழந்தைகள்லாம் அவ்வளோ தெளிவாக இருக்காங்க. இப்படிலாம் பண்ணலாம்னு ஒரு குழந்தை தான் அந்த வீடியோவில் எனக்கு எடுத்து இப்படி போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லிச்சு. அது மாதிரி என்னென்னா, ஒரு நம்மகிட்ட வர்றவங்களை ஒரு தாயா குழந்தையா பிள்ளைகளை நினச்சி நம்ம நேசிக்கும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்படி ஒரு ஜோசியர் இருக்காராங்கிறாங்க. கண்டிப்பாக அந்த பெருமை எல்லா புகழும் நான் வணங்கக்கூடிய என்னுடைய குலதெய்வம் நாகம்மா, இந்த மாதிரி நாகசந்தம் மாதிரி தான் நான் வணங்கிட்டு இருக்கேன். இந்த சக்தி எல்லாம் அந்த ஆத்தா எனக்கு கொடுப்பாங்கிற நம்பிக்கையில் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நிச்சயமாக இதை நீங்கள் ஆலோசனை பண்ணி இந்த வீடியோ பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தெளிவான முறையில் என்னிடம் வரவே தேவையில்லை. நீங்கள் அந்த வீடியோவில் ஒவ்வொரு கருத்தையும் என் கேள்விகளும் நான் பதில் சொல்கிறேன். கண்டிப்பாக சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஜாதகத்தில் எல்லாருக்குமே யோகம் உண்டு. அந்த யோகத்தை எப்படி அடைய வேணும்னு சொல்கிறேன். நாளும் நல்லது நடக்கும்ன்ற நல்ல கருத்துக்குரிய வீடியோ. நன்றி, வணக்கம்.